வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இளநீர் இருக்குது. இளநீரில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், எலக்ட்ரோலைட்டுகள், ஆக்சிஜனேற்றங்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடலில் கடுமையான நீர் இழப்பை தடுக்கிறதுக்கு, உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். இதனால் உடல் நமக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனாக தடுக்கிறதுக்கும் இளநீர் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்டுகளை நமக்கு கொடுத்து இளநீர் என்னென்ன மருத்துவமைகளை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள பெறலாம். செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால செரிமானம் சீராகும். அதோடு இளநீரில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், நெஞ்செரிச்சல் அந்த அசிடிட்டி போன்றவற்றையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால நெஞ்செரிச்சல் ஏற்படாது. நம்ம சாப்பிட்ட உணவுகள் உணவு குழாய் மூலமாக செரிமான மண்டலத்தை அடையும். செரிமான மண்டலத்தை அடைந்த உணவுகள் எல்லாம் இயல்பாகவே செரிமானமானது பண்ணிட்டாலும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதமே இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். எந்த விதமான வயிற்று வலியோ, வயிற்று மந்தமோ, வாயு பிரச்சனையோ, சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம இளநீர் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் நமக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும். ஏன்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக எடுத்துட்டு இருக்கோன்றது அர்த்தம். ஸோ அதை கரெக்டான லெவலில் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இளநீர் எடுத்துக்கணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ ரத்த அழுத்தம் சரியாக இருப்பதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இது எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் இறுக்கம் இல்லாமல் நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிச்சாதான், அதில் எந்த விதமான கொழுப்புகள் படிவுகளும் இல்லாமல் இருந்தால் தான், ஸோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் ரத்த ஆழங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகும்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். அதுக்கு தான் நாம் நம்மளுடைய உணவுகளில் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய நம்ம இளநீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் நமக்கு பரிந்துரைக்கப்படக்கூடியது, பல பேரால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது இளநீர் தான். இளநீரில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்சத்து, ஊட்டச்சத்து எல்லாமே பசியை கட்டுப்படுத்தும். இதன் காரணமாக நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கலாம். இதனால உடல் எடையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்குமே இளநீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல் எடையை நம்ம பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னா முதல்ல அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணும். அதுக்கு நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதே ஊட்டச்சத்து அதிகமாக கிடைச்சி பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இளநீர் காலையிலே வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு பசி எடுக்காது. ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இளநீரில் தேங்கியிருக்கக்கூடிய நார்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். சிறுநீரக ஆரோக்கியம், சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க பெரும்பாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு இளநீர் குடிச்சிருவாங்க. இளநீரில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்து. ஸோ உடல்ல இருந்து கூடுதல் நீரை வெளியேற்றுவதற்கு டயூரிக்காக நமக்கு சிறுநீரகம் செயல்படுவது சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கும். அதனால நீங்க இளநீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு உருவாகாது. உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையுமே நீங்க கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். சிறுநீரகம் தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு, அந்த சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் இளநீர் இந்த மாதிரி ஒரு முறையில் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இளநீர். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஸோ இம்யூன் பவர் லோவாகிறதால எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர் தான். இளநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள், இதெல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பன்மடங்கு நம்ம பலமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய
உணவுகளை இளநீர் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இளநீர் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கம் செய்யும். அதாவது கிருமிகளை வந்து வெளியேற்றிடும். கழிவுகள் எதுவுமே இருக்காது. இளநீர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிம நச்சுக்களை அகற்றுவதோடு மோசமான செரிமானத்தின் காரணமாக குடலில் குவிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் வெறும் வயிற்று இளநீரை எடுத்துக்கொள்வது அப்படின்றது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நமக்கு கழுவுவதன் மூலமாக வெளியேற்றப்படும். அதனால் உங்களுக்கு கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இளநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இளநீர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.